இந்த தேடுதலை எப்படின்னா 2 பேட்டர்ன் ஆஃப் தேடுதல் இருக்கு. ஒரு பேட்டர்ன் சாக்கை எடுத்துட்டு போய் புதையல் எடுக்க போற மாதிரி போறது. இன்னொரு பேட்டர்ன் இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்குல்ல, ஓடி போயிடுவோமா இல்லை போயிடுவோமா அப்படின்னு இருக்குல்ல, இந்த மாதிரி ரெண்டையுமே சமன் பண்ணணும்பாங்க. இது ரெண்டையும் அப்படியே விட்டோம்னா இது தேடி போனுச்சுல்ல, தேடி போய் அங்கேயும் குருநாதர்கிட்டையும் அமைதியா இருக்காது. புரியுதுங்களா? அப்ப அங்கேயும் அது வேற மாதிரி ஒரு சூழலுக்கு மாறும். அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சம் மௌனமா ஆக்கிட்டோம்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிட்டோம்னா, அவங்களுக்குள்ளேயே இந்த வேகம் இருக்குல்ல, அது தியானமா மாறும். இப்ப இது ஒரு வேகமா இருக்கு, இது நடக்கணும்னு நினைக்குது. இதை இப்ப மௌனத்துல நம்ம ஆழ்த்தினோம்னா அது அங்கன உட்கார்ந்தே ஒரு நல்ல வடிவத்தை செய்யும் அப்படிங்கறதுதான் சூழல். அப்ப நிறைய ஞானிகள், நிறைய குருக்கள் கோபமா உச்சகட்டமா அப்படி இருக்கும்போது, அவங்க இறைவனை வெறி கொண்டு தேடும் போது, அப்ப மௌனத்துல இந்த இறை ஆற்றல் ஆழ்த்தி ஒரு குகையிலேயோ மலையிலேயோ உட்கார வச்சு அவங்கள தன்னை உணர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குனுச்சு. அதனால இந்த மாதிரி தேடுதல்ல நீங்க மௌனமா ஒரு இடத்துல உட்கார்றதுக்கான வாய்ப்பை பாருங்க. அது உட்கார்ற இடம் உங்களுடைய வீடா கூட இருக்கலாம். அந்த மௌனத்துக்குள்ள இந்த மாதிரி இடத்துல தான், இந்த மாதிரி சூழல்ல தான் நீங்க வெளியில போயிடக்கூடாது. ஏன்னா இது எங்கேயோ போக சொல்லும், அப்படி நம்ம எல்லா இடத்துலையும் போய்கிட்டே இருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி இடத்துல மௌனமாகி அதை ரொம்ப கிரிப்பா உட்காரும் போது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அதுக்கு ஒரு பிரத்யேகமா எங்களை மாதிரி ஆளை ஏனதோன நம்பாம 100% நம்பினா அது சூட்சமத்துல வழிகாட்டப்படும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வழிகாட்டப்படும். அவ்வளவுதான். நீங்க அதை ஸ்ட்ராங்கா நின்னா அது உங்களை ஸ்ட்ராங்கா வழிகாட்டும். நீங்க அப்படி இப்படி நின்னா அது ஓடி போயிடும். சூட்சமவாசி என்னன்னு கேட்டீங்கன்னா, நோக்கம் சரியா இருந்தா தான் வரும். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். 3 வேளை தியானம் பண்றவங்களவோ, பெரிய பக்தியில மிக சிறந்தவராவோ, இல்ல நம்மளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவரா இருந்தா கூட அது வராது. நோக்கம் சரியா இருக்கணுங்கிறாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதோட விஷயம். இப்ப என்ன பண்ணும், உங்களை சமன் பண்றதுக்கு அது வாய்ப்பை உருவாக்கும். இவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு சாதாரணமா அழுகிற குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி சாதாரணமா கையாண்டுட்டு போயிடுவோம். நீங்க அது ஒரு 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 தீர்க்கமா உட்காருங்க. சாதாரணமா இது நீங்க ஒரே மௌனமாகி வேற மாதிரி போயிருவீங்க. ரொம்ப எளிதா ஒரு நல்ல விஷயம் நடந்துருங்க. நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரியல. நம்மள மாதிரி ஒருத்தர் கிடைச்சதும் இவங்க எப்படி கையாளணும் தெரியல. புரியுதுங்களா? கிளிசீட்டு தான். ஒருத்தருக்கு மாரியம்மன் படம், ஒருத்தருக்கு முருகன் படம், ஒருத்தருக்கு ஐயனார் படம், அந்த மாதிரி எடுத்து காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களே ஒரு சீட்டோட வந்துட்டீங்க. புரியுதுங்களா? முன்னாடி கிளி எடுக்கிறது போல நீங்களே வீட்டில் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்போ அதுதாங்க பிரச்சனை. சீட்டை தேவையில்லைங்க, சீட்டும் தேவையில்லை, கிளியும் தேவையில்லை. அப்படி ஒருத்தர் உட்காந்துருக்கார், அப்படி பார்த்துட்டு இதுக்குள்ள ஒன்று இருக்கு அப்படின்னு நிஜமா நம்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களை வழி நடத்தும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த இடத்த நிக்க மாட்டீங்கிறதானே பிரச்சனை. நீங்க அமைதியா மௌனமா நம்மள மாதிரி ஒருத்தர் நினைங்க. ஆன்மீகம் வேற, இல் வாழ்க்கை வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? நீங்க அதனால கணவன் குழந்தைய விட்டுட்டு இந்த பக்கம் போனீங்கனாலும் உங்களுக்கு முருகன் குழந்தையா தான் உட்காந்துருப்பாரு, சிவபெருமான் ஒரு கணவனா தான் உட்காந்துருப்பாரு, பார்வதி அங்கதான் இருப்பாங்க. அங்கேயும் ஒரு இல் வாழ்க்கைக்கான பூஜை நடந்துகிட்டே கிடக்கும். புரியுதுங்களா? அங்கேயும் ஒரு விசேஷம் வச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. அதனால நீங்க அங்க போனாலும் அங்க ஒரு குடும்பம் நடத்துற மாதிரி ஒரு சூழல் உருவாயிரும். அதனால அதுவும் அந்த மாதிரி மாறிடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு எம்டினஸ் வரணுங்க. கடவுளையும் சரி வீட்டையும் சரி ரெண்டையுமே திறக்க கத்துக்கணும். கடவுளையும் வீட்டையும் எவன் திறக்க கத்துக்கிறானோ அவன் தான் ஞானம் அடைய முடியும். கடவுளையும் வீட்டையும் சுமக்க முடியாது. வீடு ரொம்ப ரொம்ப சிரமம். புரியுதுங்களா? கடவுள் அதோட சிரமம். இது ரெண்டையும் திறந்தாதான் எம்டினஸ் கிடைக்கும். இது ரெண்டையும் சுமக்கலாம் கூடாது. புரியுதுங்களா? ரெண்டையும் ஏன் சுமக்குறீங்க? சுமக்காதீங்கன்னு தான் சொல்றேன். கேட்க மாட்டீங்க. 2-3 அண்டாவை தூக்கி வச்சுக்கிட்டு தான் போறீங்க. ஏன் போறீங்க? போகாதீங்க. அமைதியை இறக்குங்க. கடைசியில உங்களே இறக்கி வச்சிருவீங்க. ரொம்ப எளிதா பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப மூச்சை தம் கட்டு பிடிச்சு புளிய மரத்தையோ வேப்ப மரத்தையோ புட்டு தூக்குறதுக்கு பாக்குறீங்க. நான் ஒரு சாதாரண 2 இலையை பறிச்சு தரேன், கையில வச்சுட்டு போங்கிறேன். கேட்க மாட்டீங்க. பாருங்க வேற என்ன. நீங்க நீங்க பிசிக்கலா இருக்கிற இடத்துல அதிர்வலைகள் வேறுபடும்.
வீட்ல அவங்கவுங்க வீட்ல இருந்த மாதிரி அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியும். 100%. ஏன் பண்ண முடியும் அப்படின்னா, சற்றும் குறை இல்லாம நீங்க 100% பண்ண முடியும். ஆனா அதுக்கு அவங்க வந்து அந்த 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 நோக்கத்தை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பிரத்யேகமா ஒருத்தருடைய விஷயம், ஒரு வடிவம் என்னன்னா, ஒருத்தருடைய அலைவரிசையை நாம வந்து அந்த அலைவரிசையோட பாதையில போறதுக்கான வாய்ப்பு இங்க அத்தனை பேத்துக்கும் கிடைச்சதுனால தான் இங்க வந்திருக்கீங்க. கிடைக்கலன்னா இங்க யாரும் வரமாட்டாங்க. அப்ப இதோட நோக்கம் என்னன்னா, மகனே நீ பல பிறப்பு பிறந்து பல அண்டாள்களை கழுவிச்சிட்ட, தயவு செய்து இந்த பிறப்புலையாவது அண்டாக்களை விட்டு வெளியில வா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சந்திப்பு. இப்ப இந்த சந்திப்புலயே கடைசி அண்டாவை மட்டும் நான் வாங்கிக்கிறேன், நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா, அப்ப தன்னை விடுதலைக்காக ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்காருல, அவர்கிட்ட போய் அண்டா வாங்கிட்டா அந்த அண்டா இன்னும் 3 பிறப்பை கூட கொடுத்துடலாம். இப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப அதே மாதிரி ஒரு தனி மனிதன் இந்த மாதிரி ஒரு அலைவரிசை தானா அவனுக்கு கிடைச்சிருச்சுங்க. இங்க யாரையும் நாம ஏற்கணுமா அப்படின்னா இல்ல, தானா கிடைச்சிருக்கு. தானா எப்படி கிடைச்சிச்சுன்னா, உங்க உயிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு உயிர் அலைவரிசை குரலாகவோ எழுத்தாவோ கேட்கும்போது இன்னொரு உயிர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கிறாங்க, திரும்பி பார்க்குங்கிறாங்க. உங்க பேரை சொல்லி நான் கூப்பிடல, உங்க அட்ரஸுக்கு நான் லெட்டர் எழுதி போடல. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள குரலையோ தியானத்தையோ இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணும், அதுதான் உயிர். அந்த உயிர் விஷயத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் ஆகும்போது அந்த கனெக்ட்ல தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அப்ப இந்த வெப்ப சலனத்துல இந்த அலைவரிசையில எமக்கு இங்க ஏன் உட்கார வைக்கப்பட்டிருக்குன்னா, இவங்க எல்லா பேருமே ஞாபகத்துல தன்னை யாருன்னு தெரியாம உட்காந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஆனா என்ன தன்னை யாருன்னு தெரியாம இவங்க வெவ்வேறு கேள்விகளையும் வெவ்வேறு விதமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள குமரேசனுங்கிற, ரமேஷுங்கிற, சுரேஷுங்கிற, முருகன்கிற இந்த மாதிரி பேர் முக்கியம் இல்லை. பேரெல்லாம் தாண்டி அந்த ஒரிஜினல் மரபணுக்களுடைய அந்த வடிவத்துல தன்னை யாருன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து தன்னை யாருன்னு அந்த பாதையில போறதுக்கு, அந்த பாதை மாறாம இந்த பிறப்புலையாவது அவங்க தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு, அந்த அலைவரிசையை பெறறதுக்கு நீ ஒரு வாய்ப்பை வழங்கு, நேரடியா வழங்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம சந்திக்கிறோம். அப்ப இத அவங்க வீடுகள்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல நினைச்சு தியானம் பண்ண அவங்க வீட்டுல அந்த சூழல்கள் மாறுறதுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க உடல்ல இருக்கிற உயிர் மாறும். அந்த உயிர் மாறும்போது என்ன தெரியுமா ஆகும்? குடும்பத்தை பெருசு பண்ண மாட்டாங்க, குடும்பத்தை சிறிது பண்ணிக்கணும். இந்த குடும்பத்தை ஒய்டா கொண்டு போக மாட்டாங்க. ஒய்டான்னா பெருசா இழுக்கிறது இருக்குல்ல. பெரிய ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு 12 லட்ச ரூபா டியூல லோன் இருக்கும். அந்த மாதிரி போனா பெருசா இழுத்துக்கிறது. ஒருத்தன் பெருசா தன்னுடைய வாழ்க்கையை இழுத்துக்காமையே சுருக்கிக்கிட்டே வருவான். அதான் ஒரு ஞானி. தன்னுடைய உடலே பார்த்தீங்கன்னா சுருக்கிக்கிட்டே, பலூன்ல இருக்கிற காத்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காத்தை குறைச்சு உடல்ல இருக்கிற சதையிலேருந்து தேகத்திலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே வத்தி தன்னை கொண்டு ஒடுக்கிறது. இதே தான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் தனக்கு சுருக்கிக்கிறது. பெருசா வாழ்க்கைய விரிவுபடுத்த மாட்டிக்கிறோம். தன்னை உணர முடியாம போயிடுது. அப்ப சுருக்கிக்கிறதுக்கான வாய்ப்பையும் எளிமைப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பையும் தன்னையே ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு குருவோட அலைவரிசை வழிகாட்டப்படுது. அப்ப அவன் ரொம்ப நேர்த்தியா மாறுறான். பணம் இல்லாம, எந்த சப்போர்ட் இல்லாம, அதிகாரம் இல்லாம அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்குங்க. நிச்சயமா பிறக்கும். அவனுக்குள்ள டாக்டர் இல்ல, பணம் இல்ல, அதிகாரம் இல்ல, ஆனா தீர்க்கமான ஒரு நம்பிக்கை, ஒரு பிரகாசமான ஒரு விஷயம், ஏதோ ஒன்னு விஷயத்தை அடைய போறோம் அப்படிங்கிறது நிச்சயமா அவனுக்குள்ள காட்டிக்கிட்டே இருக்கும். இரவு பகல் பாராம இந்த அலைவரிசை விலகவே விலகாது. இணைந்த கணவன் பிரிஞ்சிருவான், இணைந்த குழந்தை பிரிஞ்சிரும், இணைந்த உணவு பிரிஞ்சிரும், இணைந்த எல்லா பொருளும் இந்த உடல்ல இருந்து பிரியும். இணைந்த குருநாதன் மட்டும் பிரியவே மாட்டான். உன் உடல்ல என்ன வேணாலும் புடவையோ இல்ல உடையோ எதை வேணாலும் இணைச்சுக்க, பிரிச்சு போட்டுருவ, எடுத்து போட்டுருவ. ஆனா உள்ள சுவாசமா ஒருத்தன் உட்கார்ந்தான் பாரு, அவன் வெளியில போகவே மாட்டான். ஆனா போயிட்டானா உன்கிட்ட திருப்பி வருவானான்னு தெரியாது.
அப்ப இணைக்கப்படுறது எதுக்குன்னா தினந்தோறும் உன்னை விட்டுறாம பாதுகாக்க. ஒரு சிறு துளியாதான் காற்றா இணைவான் உள்ள. அந்த காற்றா இணைஞ்சு என்ன பண்ணுவானா, உன்னுடைய அன்றாட வாழ்க்கைய நீயே யோசிக்கிற மாதிரி, நீயே நடக்கிற மாதிரி, நீயே வாழ்ற மாதிரி அந்த காற்று உன்னை வழி நடத்தும். உன்னை பிரத்யேகமாக உன்னை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப உனக்குள்ள ஒரு புது வடிவம், புது வாழ்க்கை, புது நம்பிக்கை, புது வருஷன்ல நீயே உன்னை பார்க்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அப்ப புது ஒரு கலைஞன் உருவாகி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வடிவமா மாறும். இதான் நம்மளுடைய லைஃப்ல நடந்தது. நமக்குள்ள ஒரு காற்று இருந்து நமக்கே தெரியாம நம்ம தியானம் பண்றோம், நமக்கே தெரியாம நம்ம நல்ல பாதையில போறோம், நமக்கே தெரியாம ஆறுகள்லையும் நதிகள்லையும் நீர்கள்லையும் நீராடுறோம், கரை மேல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்மளால உட்கார முடியாது. அப்ப நம்ம உட்கார்றதுக்கு பிரத்யேகமான காரணம் உள்ள இருக்கிற ஒரு காற்று. அப்ப அந்த உள்ள இருக்கிற காற்று அண்ணன், தம்பி, அப்பா, அண்ணன், இந்த உறவுகள் எல்லாம் கடந்து அது எப்பொழுதும் நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்தும். அப்ப எப்பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு அலைவரிசையை வர வச்சுட்டீங்கன்னா அது விலகாது, அது உங்களை வழி நடத்தும். அப்ப நீங்க நம்பகத்தன்மையோட அந்த வாய்ப்பை பெறணும். அதை பெற்றா ஜெயிச்சிருவீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாணிக்க வாசகன் ஒருத்தர் இந்த உலகத்துல எத்தனையோ 18, 22 குருமார்கிட்ட தீட்சை வாங்கிட்டு வந்து நான் பெரிய நிலை அடைஞ்சேன்னா சொல்லல. ஒத்தே ஆள் தான் சிவபெருமான், அவர் தான் என் குருநாதர்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒத்த ஆள் தான். இந்த உலகத்துல எவன் ஞானம் அடைஞ்சாலும் ஒத்த ஆள்கிட்ட தான் அடைஞ்சிருப்பான். காலிகிட்ட தான் எல்லாமே அப்படின்னு ராமகிருஷ்ணன் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போ உங்களுக்குள்ள பல்வேறுபட்ட வழிகாட்டுறதுல அலைவரிசையா இருக்கலாம். அந்த அலைவரிசை எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒரே அலைவரிசை தான், அது சிவன் தான். அது பேரா இருக்கு. நாம மதமா கடவுளா இப்ப உணர முடியாம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வேற, அது ஒருக்குள்ள இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு வடிவத்தை நீங்க பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஒரு 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 குருங்கிறவர் என்னன்னா என்றும் விலகாம இருப்பாருங்கிறதான் குரு. எப்பயுமே விலகாம இருப்பாரு. நமக்குள்ளே இருக்கிறவர் தான் அவர் நமக்குள்ளே இருக்கிறவர். அதுதான் அதோட விஷயம். அப்ப அவர் வெளியில போறாருன்னா நம்ம தவறு செய்யும் போது வெளியில போயிடுறோம். திருப்பி அவரை உள்ள கொண்டு வர்றது ரொம்ப கடினம். அதனாலதான் நோக்கம் சரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேற எதுவும் கிடையாது. அப்ப நீங்க தவறு செய்யும் போது அந்த காற்று தானா வெளியில போயிடும். அப்ப என்னன்னா இன்னொரு தியானம், இன்னொரு வடிவம் அப்படின்னு நீங்க வேகமா முயற்சி பண்ணி நல்ல தியானத்தை கொண்டு வர்றேங்கிற பேர்ல அது வேற அலைவரிசை வந்தா இந்த காற்று வெளியில ஏறிடும். புரியுதுங்களா? அப்ப ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மிக சரியாக பயணிக்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி வேணாலும் பயணிக்கப்படுறது பேரு பயணம் கிடையாது. மிகச்சரியாக பயன்படுத்தணும். இந்த உடலை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் போது ஒரு வெப்பசலனம், என்ன மாதிரி வெப்பசலனம் உள்ள வரணும், என்ன மாதிரி வெப்பசலனம் வெளியில போகணும்னு ஒரு ஞானிக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரிய மாட்டேன். அதனாலதான் ஒரு சின்ன சின்ன புரிதல் கூட தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லை. புரிதல் இருந்துச்சுன்னா வேற எந்த இடத்துலயோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள சிறு தவறை கூட செய்ய மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். தவறுங்கிறது பிறருக்காக இல்லை, தன்னுடைய உடலுக்கு தான். பிறர் நீங்க பார்க்கவே கூடாது. பிறர் என்ன சொல்லிடுவாங்க, பிறர் என்ன நினைச்சிருவாங்க, இதெல்லாம் தேவை கிடையாது. தான் என்ன ஆகும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு தவறு செஞ்சா பிறர் பாதிக்கப்பட்டாங்க, நீங்க தான் பாதிப்பீங்க. இப்ப நீங்க தான் அதுல சரியா இருக்கணுங்கிறது. இப்ப தியானம்ங்கிறது நீங்க தவறு செஞ்சுவீங்க, தவறை சரி செஞ்சு மீண்டும் வளர்றதுக்கு வாழ்றதுக்காக தான் ஒரு வாய்ப்பு. அப்ப வளர்றதுக்கும் வாழ்றதுக்கும் வாய்ப்பை பெற இடத்துல தவறு செஞ்சா மீண்டும் எப்படி தப்பிக்க முடியும்? கஷ்டம் தானே. அதான் இங்க நடக்கும். அப்ப அதனால ஒரு குருவுடைய அந்த அலைவரிசைய கண்டிப்பா அது ஆல்ரெடி வந்திருக்கு. அது மிஸ் பண்ணிடாம ஒருத்தர் பாதுகாக்கிறாரா அப்படிங்கறதுதான் இதோடைய கேள்வியே இருக்கும். ஏன்னா அவருக்குள்ள அந்த சின்ன இது வரலன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள அமர்றதுக்கோ நம்மளை சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பை பெற முடியாது. அது அவர் என்ன மாதிரி தக்க வச்சுக்க போறாருங்கிறது அவர் கையில தான் இருக்கு. மறைப்புனா இப்ப நீ ஒரு பொருளை அடையணும்னு நினைக்கிற, அந்த பொருளை அடையிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு? இப்ப அந்த ஆசையே ஒரு மறைப்புன்னு வச்சுக்க.
புரியுதா? அது விலகிட்டா அப்ப தன்னை உணர்றது ஆசையா இருக்கக்கூடாது. இப்போ ஆசைங்கிறது ஒன்று தானே உன்னை தன்னையே உணர விட மாட்டுது. புரியுதா? இவ்வளோதான் விஷயம். இப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, உனக்கு உன் மைண்டில் நீயே திங்க் பண்ணுறியா இல்லை வேற யாரோ சொல்லி திங்க் பண்ணுறியா? ஒரே ஒரே கேள்வி ஒரு 10 வாட்டி கேட்டு இது சரிதானு யோசிச்சுட்டு தான் அதை பத்தி இதுவே பண்ணேன். அதை யார்கிட்ட கேட்குற? Most time அதான் உன்கிட்ட உன் பிரெயின்கிட்ட தானே கேட்குற. அப்போ அதே விஷயம் கேட்காமையே உன்னால் உணர முடியுங்கிறாங்க. அதான் தியானம், அதான் ஞானி. இப்போ நான் கேட்டு வேலை செய்யலை, உணர்ந்து வேலை செய்யறேன். கடவுளை கும்பிடக்கூடாது, பூஜிக்கக்கூடாது, உணர்ந்தணும். அப்போ உணரணும்னா உன் உயிரும் உன் மூளையும் அந்த உணர்ற கெப்பாசிட்டியை அதுவாக ஏற்படுத்தினா தானாக வேலை நடக்கும். இப்போ உன்னை சந்திக்கிறதுக்கு நான் யார்கிட்டையும் கேட்கல, உணர்ந்தேன், உன்னை சந்திக்கிறேன். புரியுதா? அப்போ நீ உனக்குள்ள 10 தடவை கேட்டுட்டு அப்புறமா நீ வந்து சந்திக்கணும். அப்போ அந்த உணரும் தன்மை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ப்ராக்டிஸில் இருக்கிற இது கேட்காமே தானாக உணர்றதுக்கான ஒரு சூழல் உருவாகும். இதுதான் வேணுங்கிறது. இப்போ நீ தானாக இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு புக்கில் ரெஃபர் பண்ணியிருக்கல மாணிக்க வாசகர் இந்த ஊருன்னு, இந்த புக்கும் இல்லாமல் யாரும் இல்லாமல் உனக்குள்ளேயே இந்த இடம் என்னன்னு காட்டி கொடுக்கும். அதுதான் உன்னுடைய பிரெயினும் உன்னுடைய உயிர் மரபணுக்களும் தீவிரமாக வேலை செய்ய தொடங்குதுன்னு அர்த்தம். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வாழ்க்கையில் எப்பயுமே தன்னுடைய மரபணுக்கள் சக்தி வாய்ந்தது. உன்னுடைய உயிர் விதை இருக்கு பார்த்தியா, ஒரு விதை மிக தீவிரமாக முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மிக தீவிரமாக ஒரு மரமாக வரணும். அந்த மாதிரி உன்னுடைய இது எல்லாத்தையும் அறியக்கூடியது தான். ஆனால் இப்போ அறிய முடியாமல் இருக்கு. பிரத்யேகமாக இங்கே இருக்கிற எல்லா பேருமே அண்ட சராசரத்தை பஞ்சபூதத்தை பற்றி அறிய முடியும். அறிய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது பலவீனமாக இருக்குது. அது பலமாக மாறினா நீங்களும் அறிய முடியும் அப்படிங்கிறதான் இதோடைய விளக்கம். சரியா? இதுக்கு மாயை, கருமா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அடிஷ்னலாக வார்த்தையை சொல்லி நம்மளை பலவீனப்படுத்திக்க வேண்டாம். அது நம்மளோட பலவீனம் தான். அது பலவீனத்தை நம்ம முன்னிறுத்த வேண்டாம்னு நான் சொல்கிறேன். சொல்லுங்க, எங்க எண்ணம் எப்படியா சமநிலையில இருக்கிறது? ஏன்னா மௌனமா இருக்கணும்னு சொல்றீங்க, பட் மௌனமா இருக்கும்போது எண்ணம் தான் திரும்ப மேலோங்கி வந்து நம்மளைய எல்லா பக்கமும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுது. எண்ணத்தை எப்படியா நம்ம சமநிலைப்படுத்துறது? அதான் எண்ணத்தெல்லாம் நீங்கள் சமநிலையெல்லாம் பண்ண முடியாது. அது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாள் வந்து நான் தான் சொன்னதான், உனக்குள்ள ஒரு மௌனமாக ஒரு குருவை நினச்சிக்கிட்டு உட்கார்றேன்னு வச்சுக்குவே, நீ 10 வேலை இன்னைக்கு செய்யணும்னு நினச்சல, அந்த மௌனம் அந்த தியானம் 10 வேலையை 5 வேலையாக்கிடும். அப்போ உன் எண்ணம் என்னன்னா 1500 சிந்தனைகளை சிந்திச்சது ஒரு நாள் வந்து வெறும் 700 சிந்தனைக்கு வந்துடும். அப்போ நீ அதிகமாக யோசிக்க தொடங்கினவன் ஒரு டயத்தில் யோசிக்காம அப்படி மௌனமாயிருவேன். அப்போ உன்னையே நீ வந்து குறைச்சிக்குவ. உன்னுடைய டைமிங்கு, உன்னுடைய விஷயம்லாம் நீ பார்க்க மாட்ட. நிறைய தியானம் பண்ணுறவன் கடிகாரமே பார்க்க மாட்டான். நிறைய தியானம் பண்ணுறவன் காலண்டரை பார்த்துருக்க மாட்டான். ஏன்னு சொல்லு? ஏன்? தன்னை மறந்து இல்லை, அவனுக்கு எண்ணமே இல்லை. எண்ணம் இருந்துச்சுன்னா 12 மணிக்கு இவரை ராமசாமியை மீட் பண்ணணும், 11:30 மணிக்கு புளி சாதத்தை தின்னணும், இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வரும். அங்கே வந்து ஒன்றும் டைமே ஓடலை. இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துருச்சுன்னா நீ என்ன ஆவ? அமைதியாயிருவ, இயல்பாயிருவா. அப்புறம் உன் எண்ணம் எங்கே இருக்க போகுது? இப்போ எண்ணம் உனக்கு ஓடுது இல்லை, இதுதான் ப்ளஸ்ஸு. ஓடுற எண்ணத்தை ஒரு நாள் நிறுத்தினா தான் நீ ஞானி. புரியுதா? காட்டார போய் ஒரே ஒரு சின்ன கருங்கலை தூக்கிட்டு போய் அடைச்சிடுவியா? அப்போ என்ன பண்ணுவ? அந்த காட்டாறு கரமையிலேயே உட்காந்து அந்த ஆறை ஆய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னா ஆறை அடைக்க மாட்டேன். ஏன் சொல்லு? அது காட்டாறு இல்லை, நான் தான் காட்டாருன்னு நீயே தெரிஞ்சுக்குவேன்.
புரியுதா? அது அழகா தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஸ்பீடா ஓடுது. அப்படி நீ என்ன பண்ணுவ? மௌனமா போயிட்டே இருப்ப. புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். உலகத்திலே நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த எண்ணத்தினால தான் நீ பயங்கரமா தேடுற. எண்ணம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, பாக்கெட்ல 10 காசு இல்லாம அமெரிக்காவுக்கு போயிட்டு வரலாம் நீ. புரியுதா? சத்தியம். அப்ப வாழ்க்கையில நாம எங்க தோக்குறோம் அப்படின்னா எண்ணத்தால தோக்குறோம். இப்ப நமக்குள்ள இன்னும் ஒரு 2 hours கழிச்சு எல்லாம் எங்க இருப்போம்னே தெரியாது, என்னென்ன செய்வோம்னே தெரியாது. அதுக்கு காரணம் நம்ம கை கால் கிடையாது, நம்ம எண்ணம். நம்ம எண்ணம் பாவம் அந்த கையை போட்டு கண்ணா பின்னான்னு வேலை செய்ய வைக்குது. பாவம் அந்த காலெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லு? அதுக்கெல்லாம் காரணம் இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு கை கால் பிரெயின் கண்ணெல்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு கசக்கி எறிகிறோம்ப்பா. இந்த எண்ணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டா வாழ்க்கையில சுதந்திரம் இந்த 2 கண்களுக்கு கொடுத்துடலாம், இந்த 2 செவிகளுக்கு கொடுத்துடலாம், 2 கால்களுக்கு கொடுத்துடலாம், 2 கைகள் கொடுத்துடலாம். அப்ப இந்த உடல் சும்மா போட்டு வச்சிருக்கலாம். இந்த உடலை ஒரு கல் மாதிரி போட்டு வச்சிருக்கணுங்கிறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற வாக்சிங் மிஷின் மாதிரி இந்த உடலை பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு காரணம் அந்த எண்ணம் தான். இதுதான் விஷயம். இப்ப எண்ணம் போயிருச்சுன்னா, எண்ணம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே, கடன் கொடுத்தவங்க கூட உன்கிட்ட கேட்க வர மாட்டான். உங்களை பார்க்கும் போதே ஒரு ஃபீலா இருக்கு, பரவாயில்ல காசு வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவான். புரியுதா? எண்ணம் தீவிரமா இருந்துச்சுன்னா இன்னும் 2 வட்டியை போடுறான்பா எக்ஸ்ட்ரா. இவ்வளவுதான் விஷயம். அதனால இந்த உலகத்திலே பெஸ்ட் எதுன்னா, எண்ணமோ ஆசையா இல்லாதவனுக்கு எதுவுமே தேவைப்படாது. எதுவுமே தேவைப்படாது. சும்மா அப்படி நடந்து போ, எண்ணம் இல்லைன்னா உன்னை ஒரு கார்ல ஒருத்தர் பிக்கப் பண்ணி உன் ஊர்ல விட்டுட்டு போயிடுவாரு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியாது உனக்கு. இதுதான் அதிசயங்கிறாங்க. எண்ணம் இல்லாதவன இந்த பிரபஞ்சம் அப்படியே காத்து மாதிரி வழி நடத்திக்கிட்டே இருக்கும். எண்ணம் இருக்கிறவன எவனுமே வழி நடத்த முடியாது, அவனையும் அவன் வழி நடத்திக்க முடியாது. தினந்தோறும் முட்டிக்கிட்டே இருப்பான். 3-4 கதவு தான் இருக்கு வீட்டுல, ஆனா முட்டி தள்ளிடுவான். இதுதான் விஷயம். சரிதானா? அப்ப வாழ்க்கைக்குள்ள நம்ம எவ்வளவு பெரிய போர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்க. இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்த நாள் என்ன பண்ண போறோம், எது. ஆனா எதுவுமே ஒரு உப்பு சப்புக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயமா இருக்கு. ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு சம்பவத்தை தான் என்னமோ நாளைக்கு காலையில் என்னமோ இந்த நாட்டை ஆள்ற தலைவருக்கு கூட தாப்பா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு தாப்பா ஒரு பரபரப்பு. ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படிங்கிறதுக்குள்ள என்னன்னா, எப்பயுமே இந்த உள் சுவாசமும் வெளி சுவாசமும் சந்திச்சுட்டு வெளியில ஒண்ணு அனுப்புதில்ல, அதுதான் அது ஒரு கழிவா அது வெளியில அனுப்புது. அதை அது பயன்படுத்தாது. மீண்டும் அது பிரபஞ்சத்துக்குள்ள வெளியில போய் அந்த காற்று சுத்திகரித்து திருப்பி வரும். ரீசர்க்கிள் தான். இப்போ ஒரு நதியை எப்படி நம்ம ரீசர்க்கிள் பண்ணி கரண்டா மாத்துறோமோ, அந்த மாதிரி ஒரு காற்றை, வெறும் காற்று தான், அந்த வெறும் காற்றை எப்படி அக்னியா மாத்துறது. அப்ப உள்ள போய் உள்காற்றும் வெளிக்காற்றும் சந்திச்சு அதுல சக்சைன் பண்ணுது. அது வெயிட் பண்ணி ரெண்டும் பார்த்துக்குது. அப்ப ஒரு ஆண் பெண் மாதிரி ஒரு கூலிங்கான காற்றும் ஒரு வெப்பமான காற்று. அதனாலதான் 2 தன்மையில 2 விஷயம் சொல்றேன். இப்ப இந்த 2 பேரோட சந்திப்புல உடல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த சந்திப்புல பல நாள், அப்ப அந்த சந்திப்பு முடிச்ச உடனே அந்த உள்ள இருக்கிற விஷயம் வெளியில வரும்போது அதை சுத்திகரிச்சு வெளியில தள்ளிடுது. அப்ப அதே காற்று திருப்பி நம்ம சுவாசிக்க மாட்டோம், அது போய் ரீசர்க்கிள் ஆகி தான் திருப்பி உள்ள வரும். இப்படிதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப ஒவ்வொரு முறையும் உள்ள காற்று ஒரு ரீசர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அது உடல்ல தேவையற்ற விஷயங்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இந்த காற்றுக்கிட்ட என்னன்னா, நாம போக முடியாத இடத்துக்கெல்லாம் இந்த காற்று பயணிச்சு போய் உடல்ல ஒரு பருவ மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். அப்ப இதை என்ன பண்றாங்கன்னா, அந்த காற்று சமயத்துல தீவிரமா வேலை செய்யும் போது நீங்க எந்த வேலையும் செய்யாம உங்களை மௌனிச்சுக்கிட்டு அப்படியே அமர்ந்திருக்கணும். இப்ப தீவிரமா வரும்போது நிறைய நாட்கள்ல நாம தியானம் பண்ணல. இப்ப நீங்களாம் தியானம் பண்றீங்க, என்னை பொறுத்த அளவுக்கு நான் தியானம் பண்ண மாட்டேன்.
இப்போ தீவிரமா ஆயிரும் காற்று சமயத்துல. நான் அப்படியே உட்கார்ந்துருப்பேன், ஒரு கதாபாத்திரம் மாதிரி அந்த காற்று வந்து வாகிச்சு உடல் முழுக்க போயிட்டே இருக்கும். அது எங்க போகும் சமயத்துல ஒரு இடத்துல ஒரு 7 நிமிஷம் நிற்கும், 5 நிமிஷம் நிற்கும். அப்ப அது நிற்கும் போது இந்த உடல்ல பெரிய பெரிய பருவ மாற்றம்லாம் நடக்கும். அப்ப நின்னது திருப்பி என்ன பண்ணும், அங்கிருந்து புறப்படும். இது ஒரு பயணமா இருக்கும். அப்ப இந்த டிராவல் கிட்டத்தட்ட தியானத்துல மௌனத்துல 1.25 மணி நேரம் நடக்கலாம், 1 மணி நேரம் நடக்கலாம், 2 hours கூட நடக்கலாம். அப்ப எதுல எந்த விஷயமும் நமக்குள்ள வேலை செய்யக்கூடாது. அப்ப இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கும்போது என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சைடில் பேசிடுவாங்க. அப்ப ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்ப இதுதான் காடுகள் குகைகளுக்குள்ள தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்க இருந்தாங்க. அப்ப நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நகர்ப்புறத்துல இருக்கும்போது இது தொந்தரவு இருக்கு. அப்ப நமக்குள்ள என்ன நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள நிகழ்றத நம்ம வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப ஏற்படுத்தி கொடுக்கும்போது இந்த உடலும் சரி, இந்த உடலுக்குள்ள இருக்கிற உள்தன்மையும் சரி ஒரு பெரிய மாற்றம் அடைகிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப நம்மளுடைய லைஃப்ல பொக்கிஷம் எது தெரியுங்களா? நம்ம மாறுற வரைக்கும் நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அப்ப இந்த உலகத்திலே ஒரு சின்சியரா நம்ம சொன்னா புரியாது. ஆப்போசிட்ல நம்ம கூட இருக்கிறாங்களா, ஏன்ப்பா பேசாதீங்கப்பா கொஞ்சம் இருக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் பேசாம இருந்துருவாங்க, அடுத்த நாள் பேசிடுவாங்கல்ல. கூட இருக்கும்போது ஒரு 4 பேர். இப்ப நம்ம வீட்டுல 2 குழந்தைங்க விளையாடுது, நமக்குள்ள ஒரு நல்ல தியானம் வந்துடுது, டக்குன்னு அந்த குழந்தைங்க வந்து நம்ம மேல விழுந்துடலாம். அப்ப என்ன ஆகும்னா அந்த போக்கு மாறும், அந்த வடிவம் மாறிடும். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காற்று வரும்போது சில நரம்போட சேரும்போது அப்படியே கண்ணு சொருவும், அப்படியே கண் குத்தும், அப்படியே தன்னை மறப்போம். ஒரு சுகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுகம் ஏற்படும், அழுத்தம் ஏற்படும், ஒரு போதை ஏற்படும், அப்படியே ஒரு சின்னதா ஒரு மயிலிறகுல ஒரு அப்படியே அசைவு ஏற்படும். அப்ப அந்த காற்றோட தன்மை அந்த மாதிரி செயல்படும். அப்ப எல்லாம் பிரத்யேகமாக ஒருத்தர் தன்னை கவனிச்சு தனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதனாலதான் தியானம் பண்றவங்க எப்பயுமே ரொம்ப அதுவா இருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிப்பாங்க. பைக்ல போகும்போதோ, கார்ல போகும்போதோ, பஸ்ல போகும்போதோ, ட்ரெயின்ல போகும்போதோ, விமானத்துல போகும்போதோ, இல்லை இந்த மாதிரி இடத்துல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு எந்த நேரத்துக்குள்ள வேணாலும் ஒரு உள் அலைவரிசை வேலை செய்யும். அப்ப அவர் அந்த நேரத்துக்குள்ள அப்படியே ஒரு 5 நிமிஷம் தன்னை ஆசுவாசப்படுத்தி அப்படியே பார்த்துக்குவாங்க. அப்ப அவங்க எனக்குள்ள ஒண்ணு வருது, எனக்குள்ள ஒண்ணு நடக்குதுன்னுலாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப இதுதான் இந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாம் எல்லாருக்குள்ளேயும் இது நிகழும். ஆரம்ப ஸ்டேஜில் நிகழ்றது வேற, அடுத்த ஸ்டேஜ் இது மாதிரி இதெல்லாம் ஒரு 3, 4, 5, 6 ஸ்டேஜை கடந்ததுக்கு அப்புறம் நிகழும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நிகழும் போது உங்களுடைய வாழ்க்கையில என்னன்னா, உங்களை யாரும் இயக்க முடியாது, உங்களுக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது. நீங்க யாருக்கிட்டையும் அடிமையா இருக்க மாட்டீங்க, யாரு கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டீங்க, எதையும் நோக்க மாட்டீங்க. நீங்க இயல்பா இருப்பீங்க. உங்களை நோக்கி சுழல்றது எல்லாமே மிகச்சரியா இயங்குங்கிறது அர்த்தம். நீங்க வறுமை எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு சொன்னதெல்லாம் அது தானா மறைஞ்சு போயிடும், அது வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறிடும். ஆனா இந்த மாதிரி போக்கு வர்ற வரைக்கும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு சாதகன் தியானம் பண்றவன் அதுக்கு காத்திருக்க மாட்டான், அதுக்கு சரியான வடிவத்தை அவன் பிரத்யேகமா பண்ணிக்க மாட்டான். அப்ப அவன் என்ன பண்ணிடுறான்னா, இந்த மாதிரி மாறுற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே பல்வேறுபட்ட தவறுகளை செஞ்சிடறான். அப்ப பல்வேறுபட்ட வடிவங்களை வேகமா உடல்ல விழிக்க வைக்கிறதுக்கோ, நரம்ப விழிக்க வைக்கிறதுக்கோ தியானத்தை பல்வேறுபட்ட தியானங்களை அவன் தான் வருத்துறான், உடலுக்குள்ள செலுத்த ட்ரை பண்றான். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பண்ற தியானம் போக போக நம்ம தியானமே பண்ண மாட்டோம், வெறும் கவனிக்கிற ஆளா மாறிடும். அப்ப தியானம் பண்றதை விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா போதும், தியானம் நடக்கும். இதுதான் விஷயம். அப்ப என்ன பண்ணணும், நமக்குள்ள ஒண்ணு வந்துருச்சு இல்ல, அவங்க போகவே கூடாது. நமக்குள்ள வந்திருக்கவங்க தான் குரு, அவர் தான் குரு, அவரை விட்டுறவே கூடாது, அவரை அப்படியே வச்சுக்கணும், அவர் நம்மளை வளர்த்துக்கணும். இவ்வளவுதான் விஷயம். ஆனா அது அவரை தக்க வைக்கிறதுக்கு எந்த இதுவும் தேவையில்லை. ஆனா அவரை தக்க வைக்க முடியாம இருக்கிறதுக்கு மாயையா
வேற யாரெல்லாம் ஆலோசனை சொல்லி வெவ்வேறு வடிவத்தில் தியானம் அங்கிட்டுக்கிட்டலாம் பிரிஞ்சு போனோம்னா அந்த காற்று வெளியில போயிருச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போறோம் பாருங்க, அந்த தியானம் வேற மாதிரி வந்துடும், இது வேற மாதிரி மாறிடும். அப்ப முழுமையா இந்த உடலுக்கு தேவையான எனர்ஜியோ விஷயத்தையோ நம்மளால பெற முடியாது. இது ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்குள்ள பல்வேறுபட்ட இடத்துல ஒரு மரம் எப்படி ஆடுதோ அந்த மாதிரி ஆடிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு நோக்கம் ஒண்ணுதான், என்ன, ஏதோ ஒரு வடிவத்துல இறைவனை பார்க்கணும், குருவை அடையணும். ஆனா இறைவனை பார்க்கணும், குருவை அடையணும், அதுக்காக எல்லா காற்றையும் நம்ம உடம்புக்குள்ள செலுத்திக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு சுடுகாட்டுல இருக்கிற பேயோட காற்றையும் தூக்கி உடம்புல செலுத்திக்க முடியாதுல்ல. எல்லா காற்றையும் செலுத்திக்கிட்டு ஞானத்தை எல்லாம் பெற முடியாதுல்ல. அப்ப எந்த காற்றை செலுத்தப்படணுமோ அந்த காற்று செலுத்தினாதான் அது வழிகாட்டப்படும். இப்ப ஒரு நல்ல குருவோட காற்று உள்ள இருக்குன்னா அந்த பேய் சம்பந்தமான காற்றை கூட உள்வாங்க விடாம உங்களை தடுத்துரும். அப்ப உங்களுடைய ஷெட்யூல்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, ப்ரோக்ராம், அதையே மாற்றி விட்டுரும். அப்போ உங்க உறவு, உங்க கம்யூனிகேஷன், உங்க நண்பர்கள், உங்க வேலை, உங்களுடைய உணவு, உங்க உடை எல்லாத்தையுமே களைச்சு போட்டுருங்க. உள்ள இருக்கிற காற்று எல்லாத்தையும் மாத்திரும். தேவையில்லாத கழிவுகளை எடுக்க கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு தனி மனிதனும் நான்வெஜ்ஜை விட வேண்டியதில்லை. அந்த உடல், அந்த காற்று அதுவே தேவையில்லைன்னா அதை கட் பண்ணி விட்டுரும். அப்ப தேவையில்லாத பொருளை அதுவே கழிக்கும். தேவையில்லாத பொருட்களை அதை அவாய்ட் பண்ணும். தேவையில்லாத நபர்களை அவாய்ட் பண்ணும். தேவையில்லாத ஃபங்க்ஷனை அதுவே அவாய்ட் பண்ணும். தேவையில்லாத பொருள் செலவை அதுவே அவாய்ட் பண்ணும். அப்ப இது ஒரு பெரிய வேலையை அது உருவாக்குங்கிறத நீங்க பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தியானமும் சரி, உங்களுடைய சொந்த பர்சனல் வேலையும் சரி, ஒரு இடத்துல நீங்களே செய்யாம நீங்க இருப்பீங்க, உங்களை சுத்தி உங்களுக்கே தெரியாம ஒரு வேலை நடக்கும். இதுதான் தியானத்தில் இருக்கிற பெரிய ஹைலைட்டு, பெரிய அதிசயங்கிறது. நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, அதுவா நடக்கும். நீங்க தியானமும் செய்ய மாட்டீங்க, அதுவா நடக்கும். இப்ப தியானத்துக்கு உடம்ப தூக்கிட்டு போக கூடாது. உடல் அப்படியே சும்மா மயில் இறகு மாதிரி சும்மா சாதாரணமா அப்படி போய் உட்காந்தா போதும். காலை மடிக்கிறது, கையை மடிக்கிறது, அது பாட்டுல உள்ள நடக்கும். ஏன்னா அந்த காற்று, உள்ள இருக்கிற காற்று அது வாகிக்கும், அது வழி நடத்தும். மயில் தோகை விரிச்சு ஆடுதில்ல, அந்த மாதிரி தியானம் நடக்கும். ஆனா நடக்கும். சரிதானே?